வாங்க நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை மசாலா சாம்பார் சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பலாக்கொட்டை ஜாக் ஃப்ரூட் சீடோட ஸ்கின்னை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் கலராக இருக்குல்ல, அதுதான் ஸ்கின்னு. உள்ளே இந்த மாதிரி பருப்பு இருக்கும். குக்கரில் 4 உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டையும் போட்டு 2 முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே தண்ணியை வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு ஆறினோடனே உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பலாக்கொட்டையை 2ஆக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே 2 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்குங்க. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் வதக்கி கொடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா எண்ணெயில் நல்ல கலர் வரும். காஷ்மீரி மிளகா தூள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பலாக்கொட்டையை சேர்த்து 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கும் பலாக்கொட்டையும் நல்லா ரோஸ்ட் ஆனவுடனே கருவேப்பிலையை தூவி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. டேஸ்டியான உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை மசாலா ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.